Hey guys, welcome back. Recently Indiaல Govoன்ற பிராண்ட்ல இருந்து நிறைய ஆடியோ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிருந்தாங்க. நமக்கு வந்து wired earphones and TWS வந்து அனுப்பி இருக்காங்க. இனி நம்ம வீடியோல வந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரஷன் வந்து நம்ம பார்க்கலாம். Govo வந்து ஒரு பெங்களூர் பேஸ்டு கம்பெனி. மார்க்கெட்ல வந்து புதுசா வந்ததனாலுமே வந்து ஒரு அஃபோர்டபிளான பிரைஸ் பிராக்கெட்டுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டு ப்ராடக்ட் பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட கோவோட TWS அண்ட் வயர் இயர்ஃபோன்ஸ் இருக்கு. இந்த வயர் இயர்ஃபோன்ஸ் மாடல் நம்பர் நம்ம பார்த்தோன்னா கோவோ பாஸ் 900, அதே வந்து TWS நம்ம பார்த்தோன்னா கோவோ 400. ரெண்டுமே வந்து அஃபோர்டபிளான பிரைஸ் பிராக்கெட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. வயர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத வந்து நம்ம குயிக்கா பார்த்துட்டு வந்துடலாம். ரிச் சவுண்ட் இருக்கதா சொல்றாங்க. மெட்டாலிக் புல்லட் டிசைன்ல வந்து இதை மேக் பண்ணியிருக்காங்க. ஹை டெஃபினிஷன் மைக் இருக்கதா சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பிக்கப், டெடிகேட்டட் பட்டன் கூட இருக்கதா சொல்றாங்க. MRP 1399 போட்டிருக்காங்க. அமேசான்ல வந்து 550 செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம TWSக்கு வரலாம். ஸோ இந்த TWS வந்து கோவோ பட்ஸ் 400, MRP நம்ம பார்த்தோன்னா 3499 போட்டிருக்காங்க. அமேசான்ல வந்து அரௌண்ட் 1400 செல் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட் பிரைசிங் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன். அண்ட் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பிளாக் கலர் வேரியன்ட் தான், பிளாட்டினம் பிளாக் அப்படின்றாங்க. பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைட்ல நம்ம பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. ரீச் சவுண்ட் இருக்கதா சொல்றாங்க. டீப் பாஸ் அண்ட் ட்ரூ ஆடியோ இருக்கதா சொல்றாங்க. லாங்கர் பேட்டரி லைஃப் அப் டு 15 hours வரைக்கும் கேஸ்ல வந்து பேட்டரி லைஃப் வந்து இவங்க கிளைம் பண்றாங்க. டைப் சி போட்டு இருக்கதா சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ப்ளூடூத் 5ல தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்கு அண்ட் டச் கண்ட்ரோல் இருக்கதா சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம குயிக்கா ரெண்டுத்தையுமே வந்து ஓபன் பண்ணிடலாம். உள்ள வந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க கோவோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்டு பார்க்குறதுக்கு செம அட்ராக்டிவாக இருக்குது. 1 year வாரண்டி வந்து இருக்கதா சொல்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த வயர்ட் இயர்ஃபோன்ஸ் நம்ம பார்த்தோன்னா பட் வந்து கம்ப்ளீட்டாக மெட்டலில் மேக் பண்ணியிருக்காங்க. அவங்க பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் சிம்பிள். அதுக்கப்புறமா வந்து பை டிஃபால்ட்டாக வந்து இதில் ஒரு மீடியம் இயர் டிப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா வால்யூம் வந்து நம்ம இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான டெடிகேட்டட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கால் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு இன்னொரு பட்டன் இருக்குது. கேபிள் வந்து நம்ம பார்த்தோன்னா ரவுண்டட் ரப்பர் கேபிள் தான். கேபிளோட குவாலிட்டி ஓரளவு டீசெண்டாக இருக்குது. இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து TWS, இதை வந்து குயிக்காக ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பேக்கேஜிங் எல்லாமே வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்க கலர் எல்லாமே வந்து செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் குவாலிட்டியுமே வந்து ஓரளவு நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குது. ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாத்தையும் வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி உள்ள வந்து டீட்டெயிலாக ஸ்பெக்ஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேட்டரி வந்து 300 mAh இந்த கேஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் 1.5 hours கிளைம் பண்ணுறாங்க. மியூசிக் டைம் வந்து 5 hours வரைக்கும் இருக்குன்றாங்க. அதெல்லாமே வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சிங்கிள் பட்டுக்கு வந்து 30 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கேசிங்க்கு வந்தோன்னா கேசிங் வந்து செம ஒரு கிளாசி லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு பெபிள் ஷேப்பில் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து செமையாக இருக்குது. பேக் சைடில் வந்து அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 300 mAh பேட்டரி இருக்குதா. கேஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். கேஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ள வந்து பட் இருக்குது. ஸோ ஒரு LED இண்டிகேஷன் இருக்குது. ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ பட் வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ பேக் சைடு வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. கேஸோட குவாலிட்டி நல்லா இருக்குது. ஹிஞ்சஸ் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. பட்லேயும் வந்து LED இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. பேர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ரெட் அண்ட் ஒயிட்ல க்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து கோவோ அப்படின்ற அவங்களோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டோட டிசைனே வந்து வித்தியாசமா சூப்பராக இருக்கு. பட்டோட பிசிக்கல் ஓவர்வியூ நம்ம பார்த்தோம்னா பாட்டம்ல வந்து ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து சார்ஜிங் பின் இருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட் சிம்பிள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இயர் டிப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பாருங்க. இயர் டிப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது மாற்றுறது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஒன்ஸ் வந்து நம்ம கேஸ்ல இருந்து பட் வெளில எடுத்ததுக்கு அப்புறமா வந்து கோ பட்ஸ் 400 நம்மளுக்கு காட்டுது. ஸோ பேரிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஒன்ஸ் வந்து நம்ம பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக வந்து கனெக்ட் ஆகிடுது. கேஸில் நீங்கள் வச்சதுக்கப்புறமா வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த பட் வந்து SBC கோடக்கில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து நமக்கு ஒரு ஆடியோ கேட்கும் கனெக்டட் அப்படின்னு. சாங் வந்து நீங்கள் சிங்கிள் டைம் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். டபுள் டைம் டேப் பண்ணிங்கன்னா வந்து பிக்ஸ்பி வந்து வேக்கப் ஆகும். பட் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து இதுலேயே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான். ரைட் பட் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் ட்ராக் வந்து ப்ளே ஆகும். அதே மாதிரி வந்து லெஃப்ட் பட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் ட்ராக்கு போகுது. ஸோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ரெண்டு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. பேக்கேஜிங் எல்லாமே வந்து பலமாக கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஒயர் இயர்ஃபோன்ஸ் வந்து பார்க்கலாம். ஒயர் இயர்ஃபோன்ஸில் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த மெட்டல் பில்டோட கொடுத்துருக்காங்க. காதில் நம்ம ரொம்ப நேரம் வியர் பண்ணியிருந்தாலுமே வந்து செம கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா பாஸ் வந்து ஸ்லைட்டாக பூஸ்டடாக இருக்கு. ஸோ இந்த 550 ரூபி பிரைஸ் பிராக்கெட்டுக்கு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கு. கேபிள் வந்து ரவுண்டட் ரப்பர் கேபிள் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கேபிள் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இதில் சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா இங்கே வந்து டெடிகேட்டடாக
வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டியுமே வந்து நீங்கள் பாட்டு கேட்கும்போது ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த வால்யூம் வந்து நம்ம இந்த பட்டன்ஸ் வழியாகவே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கால் அட்டன் பண்ணி கட் பண்ணுறதுக்கும் வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெடிகேட்டட் பட்டன் வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இங்கே ஆஃபர் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நமக்கு கால் பேசுறதுக்கு வந்து இந்த மைக்கோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. அடுத்து நம்ம டிடபிள்யூஎஸ்க்கு வந்தோம்னா டிசைன் வந்து செம மாசாக கொடுத்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் நம்ம பார்க்கும்போது. கம்ஃபர்ட் நம்ம எடுத்துகிட்டா செம ஃபிட்டாக இருக்குது காதில். மற்ற இயர் டிப்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இயர் டிப்ஸ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து வியர் பண்ணி பாருங்கள். கேஸ் அண்ட் பட் ரெண்டுத்துக்குமே வந்து எல்இடி இண்டிகேஷன் இருக்குது. ஒன்ஸ் வந்து கேஸ் கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டினியூஸ் எல்இடி வந்து க்ளோ ஆகிட்டு இருக்கும். சார்ஜ் ஆகிட்டு இருக்கப்போ வந்து நம்மளுக்கு பிளிங்க் ஆகி க்ளோ ஆகிட்டு இருக்கும். கண்டினியூஸ் யூசேஜில் வந்து 4 to 5 hours வரைக்கும் பேட்டரி பேக்கப் வருது. பட் வால்யூம் வந்து செம லவுடாக இருக்குது. 50 to 60% வால்யூமில் கேட்டிங்கனாலே வந்து சஃபிஷியண்டாக இருக்கும். அண்ட் காலிங் நம்ம பார்க்கும்போது வந்து இண்டோர் காலிங்க்கு சஃபிஷியண்டாக இருக்குது. கேஸோட பேட்டரின்னு பார்த்தோன்னா இவங்க வந்து 15 hours வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு லோவர் பவர் டிவைஸ்க்கெல்லாமே வந்து முடிஞ்சால் ஒரு 5 watt சார்ஜர் வீட்டில் பழைய சார்ஜர் ஏதாவது இருக்கும், இல்லை லேப்டாப்பு டெஸ்க்டாப்லாம் இருந்ததுன்னா அதில் கனெக்ட் பண்ணி விட்ருங்க. அது பொறுமையாக சார்ஜ் ஆகும். ஒரு லாங் டைமுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் இது வந்து கம்ப்ளீட்டாக 5 watt சார்ஜரில் தான் டெஸ்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours வரைக்கும் ஆகுது கேஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ நீங்களும் வந்து ப்ளூடூத் நெக் பேண்டோ இல்லை டிடபிள்யூஎஸ் இல்லை ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து 5 watt சார்ஜர் ப்ரிஃபர் பண்ணுங்கள். பட்டில் வந்து கிடைக்கக்கூடிய ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. அண்ட் பேஸ் வந்து ஸ்லைட்டாக என்ஹான்ஸ்டாகவும் இருக்குது. ஒரு டிடபிள்யூஎஸ்ல எந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியுமோ அதை வந்து இவங்க ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து இஷ்யூ இல்லை. ஒரு 10 meter ரேடியஸ்குள்ளே வந்து தாராளமாக யூஸ் பண்ண முடியும். வீடியோ பிளேபேக்கில் வந்து லேட்டன்சி இஷ்யூ இல்லை. டச் கண்ட்ரோல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் வந்து எந்த இஷ்யூ இல்லை. ட்ரிபிள் டைம் டேப் பண்ணிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வால்யூம் கண்ட்ரோல் வந்து இந்த பட்டில் நம்மளுக்கு கொடுத்தது வந்து ஒரு அடிஷனல் ஃபீச்சராக இருக்குது. ஓவராலாக வந்து ஒரு 1500 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு கேஷுவல் யூஸ்க்காக வந்து நீங்கள் ஒரு டிடபிள்யூஎஸ் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். ஆஃபர் டைமில் வந்து அப்பப்போ 1300 1400 கூட வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த 2 ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கோவோ பிராண்ட்லேருந்து நம்ம பார்த்தோன்னா டிடபிள்யூஎஸ் வயர்டு இயர்ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் நெக் பேண்ட் கூட வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சால் நம்ம சேனலில் வந்து ஒரு ப்ளூடூத் நெக் பேண்ட் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து கோவோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.